இந்த நமகா என்கிற ஒரு செயலியை உருவாக்கி கைக்குள் ஆன்மீகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் படை. அர்ச்சகர்களையும் புரோகிதர்களையும் புக் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆப்பே கிடையாது. இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும்னு தோணுனது எப்படி? நம்ம தமிழர்கள் ஒரு அர்ச்சகர் வேணும், ஒரு புரோகிதர் வேணும்னா இவ்வளவு தேடுறாங்களே, ஒரு பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப் வந்து ஆன்மீகத்திற்காக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்க, அந்த புரோகிதரால போக முடியல, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ஆன்மீகத்தை உணரணுமே தவிர நல்லபடியா நடக்குமான்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? புரோகிதம் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, யாத்ரா இருக்கு. இது மூணுமே இருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் ஒன் ஸ்டெப் சொல்யூஷன்ற மாதிரி மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ஆப் அவ்வளவு ஆப் இருக்கு. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லுவாங்க. வயசான காலத்துல கோயில் குளோன் போகணுன்றது எல்லாருடைய பெரிய ஆசை. நமகான்ற இந்த ஆப் நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரும் உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆப்பாக இது வரணும். அதோட முதல் செங்கலை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு கவிதை. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று இளம்புரை போடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போட்டுகின்றோம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான இந்த ஆன்மீகம் அத்தனை பேருக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய காரணத்தோடு இன்றைய இளைஞர்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்து நமகா என்கிற ஒரு ஆப்பை உருவாக்கி ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒரு புள்ளியில் இணைத்து அத்தனை பேருக்கும் ஆன்மீகம் செல்ல வேண்டும், அத்தனை பேருக்கும் அறிவியல் செல்ல வேண்டும், அத்தனை பேரினுடைய வீட்டிலும் அமோகமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரணத்திற்காக இந்த நமகா என்கிற ஒரு செயலியை உருவாக்கி கைக்குள் ஆன்மீகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் படை. இந்த நமகா ஆப்பினுடைய கரு, இந்த நமகா ஆப்பினுடைய மூலம், இந்த நமகா ஆப்பினுடைய மூளை என்று சொல்லக்கூடிய அன்பிற்கினிய தம்பி சட்டநாதன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. இந்த செயலி எப்படியெல்லாம் நமக்கு பயன்பட போகிறது, இந்த செயலி எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது, இந்த செயலியின் மூலமாக நம் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று நம்மிடம் சொல்வதற்காக, இந்த செயலியை நாம் எப்படி எளிதாக பயன்படுத்தலாம் என்று கற்றுத்தருவதற்காக அன்பு தம்பி நம்மளோடு இருக்காங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் அண்ணா. அமெரிக்க நாட்டை சொல்லும்போது இது வர்த்தகர்களின் தேசம்னாங்க, ஐரோப்பாவை சொல்லும்போது இது சுற்றுலாக்களின் தேசம்னாங்க, அரபு நாட்டை சொல்லும்போது பெட்ரோலியத்தின் தேசம்னாங்க, இந்திய நாட்டை சொல்லும்போது இளைஞர்களின் தேசம்னாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ஒரு இளைஞர் சக்தி கொண்ட நாடுன்னா அது இந்திய நாடுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்படியான ஒரு இளைஞர் படையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆன்மீகத்துக்கும் இளைஞர்களையும் நீ சம்மந்தமே இல்லாத ஒரு நேரத்தில் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும்னு தோணுனது எப்படி? இந்த நமகா ஆப்பினுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய கதைகள் எப்படி? உங்களுக்கு இதன் மீது எப்படி ஆர்வம் வந்தது? கண்டிப்பாண்ணா, அந்த ஒரு புள்ளி தான் இந்த ஒரு 1.5 வருஷ பயணம், 2 வருஷ பயணம்னு சொல்லலாம். எங்க ஆரம்பிக்குதுன்னா, என்னோட அப்பா ஒரு அர்ச்சகர், இஸ் எ டெம்பிள் பிரீஸ்ட். ஹோமங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறது உண்டு. கோவில்கள் மத்தியில தான் நான் வளர்ந்ததே. அப்படி இருக்கும்போது நான் என்னோட MBA ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது ஒரு ஃபேமிலி நம்ம வீடை தேடி வராங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பாவோட ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அடிக்கடி. நான் யார்கிட்டையும் பேசினது கிடையாது. யதார்த்தமாக நான் அவங்கக்கிட்ட எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நான் 15 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து வரேன், பக்கத்துலேருந்து தான் அப்படின்னோடனே, அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் பெரிய பாடு எங்களுக்கு. ஒரு 10 பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருப்போம். 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற உங்கள் அப்பாவை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. எங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், நாங்க வெளியூர்லேருந்து வந்து இங்க வீடு கட்டியிருக்கோம் எங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சது என்னன்னா, இந்தியானாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துக்கான நாடு. வெளிநாட்டு மக்கள் நம்ம ஆன்மீகத்தால ஈர்க்கப்பட்டு இங்க வந்து யோகாவும் ஆன்மீக ரிச்சுவல்ஸும் எல்லாமே நம்மளோட வழி எப்படி நம்ம வழிபடுறோம் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ற ஒரு நாட்டுல நம்ம தமிழர்கள் ஒரு அர்ச்சகர் வேணும், ஒரு புரோகிதர் வேணும்னா இவ்வளோ தேடுறாங்களே, எதனால இன்னைக்கு இப்ப எல்லாமே கைக்குள்ள வந்தப்போ இது ஏன் இன்னும் நம்ம ரோட்ல இறங்கி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்ச உடனே நான் என்ன பண்றேன், ஒரு 2 நாள் இதை அசை போடுறேன் என் மைண்ட்லயே. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவர் 12 வருஷம் பாடசாலையில படிச்சுட்டு வந்திருக்கு, குருகுலத்துல 12 வருஷம் படிச்சுட்டு
17 வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு புரோகிதர், ஒரு அர்ச்சகர். ஆனா அவருக்கு மக்களுக்கு எந்த இடத்துல எப்ப தேவை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு நல்லா நமக்கு ஹோமங்கள் பண்ணி வைக்கிற ஒரு புரோகிதர் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப் பண்றோம் அப்படின்னு என்னோட MBA முடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது நான் இந்த முடிவு எடுக்கிறேன். அதை என் அப்பா கிட்ட சொன்னேன். அதை தாண்டி அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்னோட MBA ப்ராஜெக்டா பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. IIM இண்டோர்ல போய் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஐடியாவை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு ஆப்பை முடிச்சு நீங்க தான் நமகாவோட முதல் முகம் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் பல முகங்கள் நமகாவில் வந்து இணையணும். நமகாவின் மூலமாக பல முகங்களில் புன்னகை தவழணும். இது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட்னா, நமகான என்ன எதுக்கான ஆப் அப்படின்னா, ஆன்மீக சேவைகள் அனைத்தும் உங்கள் கைக்குள்ள. என்ன மாதிரி? ஒரு அர்ச்சகர், புரோகிதர் ஹோமங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, அபர காரியங்களுக்கு எதுனாலும் நீங்க உடனே உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டாவது விஷயம் ஜோதிடம், ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட இன் ஆப்பே நீங்க கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். மூணாவது முக்கியமானது யாத்ரா. இந்தியா முழுக்க ஆன்மீக யாத்திரைகள் போறது பெருசுல கேரோட கூட்டின்னு போகணும்னு நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வயதான மக்களை, முதியோர்களை அவங்க பசங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நாங்க பார்த்து கூட்டிட்டு போய் வரணும்னு இது ஒர்க் பண்ணி, இந்த 3 சேவைகள் இல்லாம தினசரி பஞ்சாங்கங்கள், ஆன்மீக கதைகள், புராணங்கள், இது எல்லாமே நம்ம ஆப்ல கிடைக்கும். எல்லாமே ஆன்மீகத்தை சார்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. இது உண்மையிலேயே தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ஆன்மீகத்துக்கு சுற்றுலா போகணுன்ற நினைப்பு எல்லார்கிட்டையும் இருக்கு, காசு இருக்கு, யாரை நம்பி போகிறதுன்னு தெரியலை. இன்னைக்கு டூரிசம் வந்து அவ்வளவு டூரிசம் வந்துட்டாங்க. ஆனாலும் கூட யாரை நம்பி போகிறது, சரியான முறையில் அங்கே தங்குறதுக்கான இடம் இருக்குமா, இப்படியான கேள்விகள் வந்து எல்லாருக்குள்ளுமே வருது. அதையும் கொண்டு வந்து பரிகாரங்கள் பண்ணணும்னு எல்லாருக்குமே சொல்லப்படுது. அந்த பரிகாரங்களை எங்கே பண்ணுறது, யாரை நம்பி பண்ணுறது, எந்தெந்த இடங்கள்ல நமக்கான வசதிகள் இருக்குமான்ற கேள்விகள் இன்னைக்கு பல பேருக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இடம் கொண்டு வந்திருக்கின்றது உண்மையிலேயே போன தலைமுறையினருக்கும் இந்த தலைமுறையினருக்கும் ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். வரம் இது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே வந்துச்சு இல்லையா? அதனால் இந்த செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் தேட வைக்கிறீங்கன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த நமகான்ற ஆப் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப் வந்து ஆன்மீகத்திற்காக வந்திருக்குன்னு நினைக்கும் போது, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிண்ணா. இதை பொறுப்போட இது எப்பயுமே காஞ்சி பெரியவர் ஒரு விஷயம் சொல்லுவார், வீடு பெருசாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, வீட்டில் ஒட்டடம் இல்லாமல் இருக்கணும்னுவார். பெரிதாக இருக்கக்கூடிய வீட்டை தான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு புதிய ஒரு விஷயம் கொண்டு வரீங்க, இதற்குள்ளே பல சவால்கள் இருக்கும். இப்போ ஒரு புரோகிதரை தேர்ந்தெடுக்கிறோன்னாலே அவர் எந்த வகையில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் நமகா ஆப் மூலமாக எப்படி எளிதாக புரோகிதர்களை அணுகிறீங்க, எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்கள் அணுகணும். இது ஒரு பெரிய விஷயம். பெரிய நெட்வொர்க் நீங்கள் உருவாக்கணும். அடுத்தது அவங்க தகுதியான மனிதர்களான்னு எப்படி நீங்கள் முடிவு செய்கிறீங்க, எப்படி அந்த புரோகிதர்களை செலக்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாண்ணா. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா, நாங்கள் கிரவுண்ட் லெவலில் இதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் முதல்ல இதில் ஒர்க் பண்ணோம்னா நாங்கள் முதல்ல கற்றுக்கணும்ல, இதில் என்ன சரி செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறது. முதல்ல மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்னா, முதல்ல டைம். ஆமாம், இந்த ஒரு புரோகிதரையும் அர்ச்சகரையும் தேடுறதுக்கான நேரம், அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறோம், கையில் ஆப்பாக வந்துடுது. ரெண்டாவது பிரச்சனை டிரான்ஸ்பரன்சி. அதாவது டிரான்ஸ்பரன்சி நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரைஸை சொல்கிறேன். அதாவது ஒரு புரோகிதர் எவ்வளோ கேட்பாரோ, என்ன கேட்பாரோ, கூப்பிட்டோமே அப்படின்னு பயப்படுற மக்கள் இருக்கார். அவங்க எவ்வளோ, அந்த பக்கம் புரோகிதருக்கும் சாமான்கள் ஆரம்பிச்சு கூட கூட்டிட்டு போற புரோகிதர் வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கு. இது வந்து ரெண்டுமே ஒருத்தர் ஃப்ராங்கா பேசிக்காத ஒரு விஷயம். அதுல ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு ரெண்டு பேருக்குமே. இது நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ அவங்க ஒவ்வொரு ஹோமத்துக்கும் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்றாங்க. முக்கியமான விஷயம், நம்ம ஆப்ல இருக்கிற எல்லா ஹோமங்களும் வித் மெட்டீரியல்ஸ் தான் பிரைஸ். நம்ம ஹோமம் புக் பண்றவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் நம்ம கொடுக்க கூடாது. பொருட்கள் வந்து புரோகிதர்களே வாங்கிட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ எந்தெந்த ஹோமத்துக்கு என்னென்ன பிரைஸ், இந்த பக்கம் புக் பண்றவங்க அவங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த சங்கடமும் இல்லாம நீட்டா அவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ பிரைஸ் டிரான்ஸ்பரன்சி கொண்டு. மூணாவது ஆக்சசிபிலிட்டி அண்ட் சாய்ஸ்.
அதாவது இன்னைக்கு புரோகிதர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எனக்கு இன்னும் நல்ல புரோகிதர் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ உங்க ஊர்ல யாரெல்லாம் புரோகிதர் இருக்காங்க, அவங்க எந்தெந்த டேட்ல அவைலபிளா இருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, அவங்க வரதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு ஒரு பெரிய சாய்ஸை நம்ம கொடுக்குறோம். சூசிங் பாயிண்ட்ல ஹோமம் தேவைப்படுறவங்கள நம்ம வைக்கிறோம். நீங்க எப்படி அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க? நம்ம தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் நான் சொல்லணும்னா, நம்ம பாடசாலை குருகுலத்தோட வாத்தியார் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து மென்டர் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு புரோகிதரோ அர்ச்சகரோ நமஹா மூலமா நான் பீப்புளுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா, அவர் ஆதார் கார்டில் ஆரம்பிச்சு என் டு என் பயோடேட்டாவை நம்ம வாங்கிடும். அவர் குருகுலத்துல படிச்ச சர்டிபிகேட். சரி, சில நம்ம கிட்ட இன்னும் அந்த ஒரு பாரம்பரிய வழக்கம் என்னன்னா, தாத்தா கிட்டையும் அப்பா கிட்டையும் படிக்கிற வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அவங்க அந்த மாதிரி அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கொடுத்துக்கலாம். எல்லா பயோடேட்டாவும் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம மென்டர் கமிட்டியில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு அர்ச்சகர்கள் அவங்கள வீடியோ கால் மூலம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்கள எந்தெந்த ஹோமத்துக்கு எந்தெந்த மந்திரங்கள், ஒரு ஹோமத்துக்கு என்ன ப்ரொசீஜர், எத்தனை வருஷமா சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறது எல்லாம் மென்டர்ஷிப் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியும்னா, இந்த கல்ச்சர். நான் கல்ச்சர்னு எது சொல்றேன்னா, ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பசங்களோட அப்பா எவ்வளவு டென்ஷன்ல இருப்பார். கரெக்ட். அது எல்லாம் நல்லதா வந்து முடியறது இந்த புரோகிதர் கையில தான் இருக்கு. ஆமா, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பூர்த்தி ஆகிறது இந்த கையில தான். ஆமா, அப்போ போற புரோகிதர் எவ்வளவு பெரிய பொறுப்பு கையில எடுத்துக்கிறாங்க. அப்போ போற புரோகிதர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க வீட்டுல ஒரு ஆளா மாறி அவங்களுக்கு நல்லபடியா ரொம்ப திருப்தியா எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் ரூல். அவங்க வீட்டுல ஒரு ஆளா ஐயர் வந்திருக்காரு, நல்லபடியா அவர் பார்த்துப்பாருன்னு அவங்க வந்து ஆன்மீகத்தை உணரணுமே தவிர நல்லபடியா நடக்குமான்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. உண்மை. அதனால ஒவ்வொரு மந்திரம் எதுக்காக சொல்றோம், அதோட அர்த்தங்களை சொல்லி, ஒவ்வொரு அந்த கலாச்சார வகையா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன காரணத்துக்காக பண்றோம், ஒரு புரிதலை ஒவ்வொரு தடவையும் பூஜைக்கு போகும்போது மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரை நம்ம இப்ப ஃபார்ம் பண்றதுனால எங்களால தைரியமா ஒவ்வொரு புரோகிதரையும் அர்ச்சகரையும் தைரியமா எந்த வீட்டுக்குனாலும் எங்களால அனுப்ப முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு இந்த புரோகிதர்ன்ற ஒரு குரு, அவர் குருஸ்தானம். ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு வாத்தியார் இருந்தாங்க. ஆத்து வாத்தியார்னுவாங்க. இல்லை அந்த வீட்டை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். அவங்க என்ன கோத்திரத்துலேருந்து, அவங்களோட மூதாதையர்கள் யார், அவங்க பேர் என்ன, அவங்க நட்சத்திரம் என்னெல்லாம் முதற்கொண்டு தெரிந்து வைத்திருந்தவர்களாக இருந்தாங்க. இப்போ அந்த வீட்டை பற்றி எல்லாமே தெரிந்ததுனால இந்த குரு வழிகாட்டுபவராக இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே புலம்பெயர்ந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அண்ணன் தம்பியிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த மக்களை நம்ம ஒரு புள்ளியில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த நமஹா ஆப். கண்டிப்பாக. அடுத்தது இந்த தலைமுறையில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, சாதாரணமாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணணுன்னா கூட எதை எடுத்து எங்கே வைக்கணும்னு தெரியாத தலைமுறை தான் இது. இல்லையா? ஒரு பொங்கல் வந்துருச்சு, இந்த பொங்கல் வந்து குக்கர்ல பொங்கல் வந்துருச்சுப்பா, இதை என்ன பண்ணணும் அடுத்தது தெரியாது. தண்ணியை எப்படி சுத்தணுமோ அப்படி சுத்தணுமா. இங்க கோயிலுக்கு போகும்போது அவர் தீபாராதனை தட்டை காமிச்சா என்ன பண்ணணும்னு கேட்குறான். இல்லையா? இப்போ புரோகிதர் இதெல்லாம் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார், நீங்கள் இந்த பூஜை பண்ணுவார், இதெல்லாம் ஆப்பில் சொல்லிவிடுவோம். இப்போ வீட்டில் அவன் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியணும்ல. கரெக்ட். அதாண்ணா, இப்போது ஒருத்தவங்க வந்து வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, ஒரு நல்ல காரியம் பண்றாங்கன்னா தான் வீட்டில் என்னென்ன பொருட்கள் தயாரா வச்சிருக்கணும், அது எந்த நிலையில வச்சிருக்கணும். இப்போ இருக்கிறவங்களுக்கு பஞ்சகவியம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது நம்ம குறை சொல்ல முடியாது, எஜுகேட் பண்ற இடத்துல நம்ம தான் இருக்கோம். கரெக்ட். ஸோ அதனால இந்த நமஹா ஆப்ல நம்ம பிரத்யேகமாக கொடுக்கறது என்னன்னா, மக்களுக்கு எப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் வரும்னா, கம்யூனிகேஷன் கிளியரா இருந்துட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். ஸோ இந்த ஆப் மூலமா கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கும். ஸோ ஒரு ஹோமம் நீங்க புக் பண்றீங்கன்னா என்னென்ன பொருட்கள் புரோகிதரும் அர்ச்சகரும் எடுத்துட்டு வர போறாங்கன்ற லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. நீங்க வீட்ல என்ன தயார் நிலையில வச்சிருக்கணுங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிரும். ஓகே. சோ நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறத ரெடி பண்ணி வச்சிருந்தா போதும், அடுத்த நாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல புரோகித் வந்து உங்க கதவை தருவார். இப்ப இந்த புரோகிதர் நாளைக்கு வந்துருவாருன்ற கான்பிடன்ட் இன்னைக்கு இருந்தா தானே நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பா ஒரு நிறைவு இருக்கும். நாளைக்கு அவர் வந்துருவாருன்னு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், அந்த புரோகிதரால போக முடியல, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கேஸையும் நாங்கள் யோசித்தோம். இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஏன்னா அந்த கஸ்டமருக்கு ரொம்ப பல நாட்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நல்ல காரியமா இருக்கும் அந்த வீட்டில். அது வந்து ஒன் ஆஃப் த டே கிடையாது, த ஒன் அண்ட் ஒன்லி டே.
அவங்க வீட்டுல. அப்பா எந்த சங்கடமும் அந்த இடத்துல இருந்துடக்கூடாது. ஸோ நாங்க என்ன யோசிச்சோம், ஒரு புரோகிதர்னால எப்ப போக முடியாம போகும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். ஒண்ணு, அவருக்கு அந்த அண்ணியில தீட்டு விழுந்திருந்தா, தீட்டுங்கிறது அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க அவங்க வீட்டை சார்ந்தவங்க யாராவது முக்தி அடைஞ்சிருந்தா அன்னைக்கு அவரால் நான் அந்த காரியங்களை போக முடியாது. இன்னொன்னு, ஆக்சிடென்டலா ஏதாவது நடந்திருந்தா போக முடியாது. இன்னொன்னு, நேச்சர் கெலாமிட்டிஸ், புயல், மழை, ஏதாவது வெள்ளம் ஏதாவது வந்தா போகும். இந்த 3 ரீசன்னால தான் அவரால் போக முடியாம போகும். ஸோ நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்ப நமஹால இருந்து நீங்க ஒரு புரோகிதரை புக் பண்றீங்க இல்லையா, அவருக்கு பேக்கப்பா ஆல்ரெடி ஒரு புரோகிதர் அசைன்டா இருப்பார். இன்கேஸ் ஏதாவதுன்னா அந்த பேக்கப்பா இருக்கிற அர்ச்சகர் உங்க வீட்டுக்கு வந்து எல்லா காரியத்தையும் அதே எக்ஸ்பீரியன்ஸோட தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். பேக்கப் யாருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸோட உங்க அதே குவாலிட்டியோட திருப்தியா எல்லாம் பண்ணி வச்சுட்டு போற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பரிகாரங்கள்ல சில பேர் எப்படி சொல்றாங்க, இப்போ சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. தேவிப்பட்டினத்துல இந்த நவகிரக ஹோமம்லாம் அங்க போய் பண்ணுங்கலாம் சொல்றாங்க. இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு வயதானவங்க போறாங்கன்னா அதற்கும் நம்ம ஆப்ல வசதிகள் கண்டிப்பா அதெல்லாம் தான் யாத்திரால சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, புரோகிதம் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, யாத்ரா இருக்கு. இது 3மே இருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஜேர்னிக்குள்ள நான் உங்களை கூப்பிட்டு போறேன். ராமகிருஷ்ணன் நான் வராரு, அவருக்கு தேவையான விஷயங்களை ஜோசியர்கிட்ட பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே ஜோதிடர் சில பரிகாரங்கள் சொல்றாரு. அந்த பரிகாரம் என்னவா இருக்கும்? 2 விஷயமா இருக்கும். ஒண்ணு, ஏதாவது கோவிலுக்கு போக சொல்வாரு, இல்லைன்னா ஏதாவது ஹோமம் பண்ண சொல்லுவாரு, பரிகார ஹோமம். அப்படி பரிகார ஹோமம் வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற புரோகிதரால் நீங்க புக் பண்ணி வீட்டிலேயே ஹோமம் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனோமோ அதோட யாத்ரா சர்வீசஸ் நம்ம கிட்ட இருக்கும். உடனே புக் பண்ணி நீங்க அதை பண்ணி முடிச்சிடலாம். இதெல்லாம் தாண்டி நாங்க என்ன லெவல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, சீக்கிரமா அந்த லெவல் நம்ம எடுத்துன்னு வந்துருவோம். எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நீங்க போற கோவில்ல உங்களை ரிசீவ் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணி வச்சு அந்த அர்ச்சகர் அனுப்புற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி தரணுன்ற ஒரு நோக்கத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபாஸ். இப்ப இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய புரோகிதர்கள் வந்து நான் இந்த ஆப்ல வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அல்லது நமகால நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும், சேர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்? கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம ஆப்ல இப்போ ஆஸ்ட்ராலஜி சர்வீசஸ் லைவ்ல இருக்கு. நிறைய ஜோதிடர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க, இனிமேலும் சேரலாம். சரி. புரோகிதருக்கும் அதே மாதிரி எப்படி மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப் இருக்கோ, புரோகிதர்களும் ஜோதிடர்களும் பயன்படுத்துறதுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கு. நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்னு சொல்லி தனியா ஒரு ஆப் பண்ணி வச்சிருக்கோம். சரி. அதுல நீங்க புரோகிதமா ஜோதிடமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு டீடைல்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாலே போதும். தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு தேவை இருக்கு ஜோதிடத்துக்கும் புரோகிதத்துக்கும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம்னா ப்ராப்பர் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துரும். புரோகிதத்துக்கு இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஓப்பனிங்ஸ். இப்போதைக்கு ஒரு 18 டிஸ்ட்ரிக்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யாருனாலும் பண்ணலாம். புரோகிதர் சர்வீசஸ் நம்ம மக்களுக்கு லான்ச் பண்ணும்போது எல்லாமே தானா நல்லபடியா நடக்கும். சிறப்பு. அப்ப புரோகிதர்கள் எல்லாருமே நமகால ஒரு பார்ட்டா வந்து சேர்ந்து கண்டிப்பாண்ணா. இது தமிழ்நாடு முழுவதும் ஒன் ஸ்டெப் சொல்யூஷன்ற மாதிரி. மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பேசினதுனால இந்த பரிகாரத்துக்கு அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசுகிறோன்னா, ஆனால் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ஆப் அவ்வளோ ஆப் இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தா அவ்வளோ ஆப் இருக்கு அஸ்ட்ராலஜி ஆப். இப்போ ஒரு கிளிக் பண்ணாலே உடனே லைவ்ல வந்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படி இவ்வளோ ஆப்புக்கு மத்தியில் இந்த அஸ்ட்ராலஜி ஆப்ல நமகா வந்து எப்படி தனித்துவமாக இருக்கிறது? இப்போ அர்ச்சகர்களையும் புரோகிதர்களையும் புக் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆப்பே கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று உருவாக்கி இருக்கோம். அதை உருவாக்குற பயணத்துல எங்களுக்கு யோசிச்சது என்னன்னா, எல்லா ஆன்மீக சேவைகளையும் ஒரு இடத்துல கொடுக்கணுங்கிறது நோக்கமா ஆயிடுது. சரி. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜோதிட சேவைகளை கொடுக்கும்போது நீங்க இப்ப கேட்ட கேள்வியை நான் கண்கூட பார்த்தேன். டெய்லி ஒரு ஆப் வந்துட்டே தான் இருக்கு. நிறைய ஆப்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கிறத விட மெருகேத்தி என்ன கொடுக்க முடியும் தான் நம்ம யோசிக்கணும். கரெக்ட். அப்படி நான் யோசிக்கும் போது என்ன யோசிச்சேன்னா, இப்ப இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே, ஜோதிடர்கள் ஆப்ஸ் எல்லாமே மினிட் பேசிஸ்ல தான் கன்சல்டேஷன் நடக்குது. உடனே நாங்க என்ன பண்ணோம்னா, தீர விசாரிப்பதே மெய். அந்த ஆப்புகள்ல ஜோதிடர்களா சர்வீஸ் கொடுக்கறவங்கள்ட்ட பேசணும் நிறைய பேர்கிட்ட. சரி. அந்த ஆப் மூலமா கன்சல்டேஷன் எடுத்த கஸ்டமர்ஸ்டையும் பேசணும். பேசும்போது என்னன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 25 ரூபா 30 ரூபா. ஓகே. 25 ரூபா 35 ரூபா பே பண்றது அங்க பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள என்னால கேட்க வந்ததை முழுசா கேட்க முடியலன்னு கஸ்டமர் சொல்றாரு. ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, சொல்ல வந்ததை முழுசாவே சொல்லல, அதுக்குள்ள கன்சல்டேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே தான்
அப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஆஸ்ட்ராலஜியை உள்ளவை என்ன பண்ணலாம், டைமே வைக்காது. கேள்விகளுக்கு ஆஸ்ட்ராலஜர் பதில் சொல்லிட்டோம், நம்ம நேரத்துக்கு காசு வாங்க வேண்டாம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அளவான காசை நம்ம ஆஸ்ட்ராலஜர் வாங்கிக்கிட்டோம், புரிஞ்சுதா? அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பூர்த்தியான பதில் இது கஸ்டமருக்கு கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பூர்த்தியான பதிலை வாங்கிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட போகணும். கரெக்ட். அப்ப எத்தனை கேள்வி கேட்கறாங்களோ, என்னென்ன கேள்விக்கு பதிலோ அது பூர்த்தியா ரெக்கார்டோட அவங்களுக்கு நீட்டா போயிடும். சாட் ரெக்கார்டோட போகும், வாய்ஸ் ரெக்கார்டோட போகும். ஒவ்வொரு கேள்விக்கு ஏத்தாப்புல பே பண்ணிக்கிட்டா போதும், ஒரு கேள்விக்கு அப்படின்னு. சோ இது மூலமா என்ன நடக்குதுன்னா, இந்த மினிட் பேசிஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம டைம் ஆரம்பிச்சிடும், பே பண்ணியிருப்போம், டைம் ஆரம்பிச்சிடும், நம்ம டேட்டை கொடுக்கணும், பிறந்த இடத்த கொடுக்கணும், பிறந்த டைமை கொடுக்கணும். அதை ஆஸ்ட்ராலஜர் போயிட்டு உடனே வெப்சைட்ல பார்த்து ஜாதகத்தை எடுக்கணும், 30 செகண்ட் காலி. ஒரு நிமிஷம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சா 30 செகண்ட் காலி. இவர் கேள்வியை கேட்பாரு, அவர் சொல்ல ஆரம்பிப்பார், டைம் முடிஞ்சிடும். அப்ப நம்ம யோசிச்சோம், அப்போ இந்த கஸ்டமர் ஒரு கேள்விக்கு இந்த ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பே பண்றாருன்னா, அவர் பே பண்ண அடுத்த செகண்ட் கன்சல்டேஷன் டைம் தான் இல்லையே, முன்னாடியே போயிடும். சரி, பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே போயிடும், பிறந்த தேதி இதெல்லாமே போயிடும், கேள்வியும் முன்னாடியே போயிடும். அந்த கேள்வியை படிச்சுட்டு தான் ரெண்டு பேரும் பேசுறது கன்சல்டேஷனுக்குள்ள வருவாங்க. கேள்வி என்னங்கறது ஆஸ்ட்ராலஜர் தெரிஞ்சுக்கிட்டு வரது, நேருக்கு நேராவே பேசலாம், அது இந்த சென்ஸ் கால்லே பேசலாம். நம்ம இப்ப சாட் வச்சிருக்கோம், இப்ப அப்டேட்ல அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம கால்ஸும் எனேபிள், வாய்ஸ் மெசேஜ் அண்ட் சாட் நம்ம பண்ணி இப்ப பண்றோம். இப்ப என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் அதுல கொடுக்குறேன், என்னுடைய பேர்ல இருந்து, என்னுடைய பிறந்த தேதியில இருந்து, அல்லது என்னுடைய அட்ரஸ்ல இருந்து ஏதோ சம்திங் உள்ளர கொடுக்குறோம். இதனுடைய கான்ஃபிடன்சி லெவல் எப்படி? அது நான் ஏன் ஒரு தனியில ஒரு ஆப்ல என்னுடைய டீட்டெயில்ஸை கொடுக்கணும்னா நான் அதில் எவ்வளோ யோசிக்கணும்? ஆமாம், இப்போ நிறைய ஃபைனான்ஷியல் ஆப்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆத்தரைஸ்டு ப்ரோக்கர். எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஒரு டெபிட் கார்டு நம்பர், ஜிபே பாஸ்வேர்ட் பொத்தி அதை விடையும் லைஃபுக்கு தேவையான ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த மக்கள் நம்ம கிட்ட கொடுக்குறாங்கிறப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான டேட்டா பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து பிரைவசி பாலிசிலேயே உங்க டேட்டா உங்க கன்சல்டேஷனுக்காக மட்டும் தான், அதை தாண்டி உங்க ஃபோன் நம்பருக்குள்ள நாங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்காகவும் சில அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே போட்டுருவோம். அந்த பிரைவசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்குமான பிரைவசி. ஏன்னா எங்களுக்கு அது புரியும், ஏன்னா நாங்க இப்போ சின்ன பசங்களா இருந்தா கூட எங்களை வழி நடத்துறது எல்லாம் பெரிய குருவா இருக்காங்க. ஒரு ஜோதிடரோ அர்ச்சகரோ சொல்லும் போது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த தான் ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதை நீ பேணி காக்கணும். கரெக்ட். அவங்களுக்கு எந்த இடத்துலயும் இது வெளில தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயம் வரக்கூடாது. அதனால நம்ம டெக்னாலஜியா போறதுனால டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது எல்லாத்தையும் ரொம்ப சேஃபா வச்சுக்கணும். சபாஷ் சபாஷ், நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அம்பு விடுறது மட்டும்தான் அர்ஜுனன், வழி நடத்துறது கிருஷ்ணர், பின்னாடி நிறைய கிருஷ்ணர். மகிழ்ச்சி. இப்ப எப்படி புரோகிதர்களுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க, கரெக்டா? புரோகிதர்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ப்ராசஸ் வச்சிருப்போம், நேரடியான இன்டர்வியூ வச்சிருப்போம். இந்த ஜாதகர்கள் ஜோதிடம் பார்ப்பவங்களை நம்ம இதே மாதிரி எப்படி ஃபில்டர் பண்றோம்? ஆனா இதே ப்ராசஸ் தான். அவங்களுக்கும் தனியா ஆப் இருக்கு, அவங்களோட ஆர்டர்ஸ் எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இன்னும் எத்தனை பேருக்கு நம்ம பதில் சொன்னோம்னு அவங்களுக்கு தனியா, ஜோதிடர்களுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கு. ஜோதிடர் நம்ம ஆப்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதே நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப் பிளே ஸ்டோரில் அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸாக ஜோசியராக இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி நிறைய அர்ச்சகர்கள் இன்னும் வர புது அர்ச்சகர்களை இன்டர்வியூ பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்களோ, நாம ஒரு செட் ஆஃப் ஜோதிடர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஜோதிடர்கள் வச்சுருப்போம். சரி, அவங்களும் அதே வீடியோ காலில் வந்து சாம்பிளுக்கு ஒரு ஜாதகங்கள் பற்றின கேள்விகள், ஒரு ஜாதகத்தையே கொடுத்து இது கேள்வி கேட்டு சரி பார்ப்பாங்க, அவங்க சரியான பதிலை கொடுக்குறாங்களா, சரி அவங்களுக்கு பேசிக்கா ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு கால்குலேஷனுக்கு கீழே வர்றதுனால பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம், அதுல இருக்காங்களா. சரி, மற்றும் நிறைய கேள்விகளை கேட்டு இப்ப அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட கன்சல்டிங்ல இருக்காங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் அவங்க ஆப்புக்கே அப்ரூவ் பண்ணுவாங்க. சபாஷ் சபாஷ், அவங்களுக்குள்ள ஒரு ஜோதிடர் இருக்காரா அப்படின்றத வெரிஃபை பண்ணிடுவோம். ஆமா. இப்போ நமக ஆப்பின் மூலமாக நீங்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ பரிகாரம் பண்ணணுமா, இந்த இடத்துக்கு போகணுமா, கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, சேவைகளுக்கான, இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வயதானவர்கள் பல பேர் என்னென்னா, அந்த காலத்தில் எங்களால் எங்கேயும் போக முடியல, இந்த வயசான காலத்தில் கோயில் குளோன்னு போகணுன்றது எல்லாருடைய பெரிய ஆசை. அதுக்கு தான் நீங்கள் யாத்திரான்ற ஒரு செக்மெண்ட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வயதானவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு பெரிய காரணம் என்ன? பசங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னா,
இவங்களுக்கு போற இடத்துல ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, திடீர்னு அங்க போய் ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எப்படி இவங்களை கையாளுறது, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம். கூட்டிட்டு போகக்கூடாதுன்றது இல்லை, இவங்களை வச்சு எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்ற ஒரு பயம் வருது. இன்னொன்று, பெரியவங்களும் பசங்க சொல்றதை கேட்கறது கிடையாது இன்னைக்கு பல இடங்கள்ல, இல்லையா? ஸோ இது ரெண்டுமே இருக்கு, இரு தரப்பிலும் அந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. இப்போ இதற்கு நமகா எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்கு? கண்டிப்பா. இப்போ பசங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோன்ற நம்பிக்கையை அவங்களுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் பத்திரமா தான் அழைச்சிட்டு போறோம், உங்க பையனா நாங்கள் இருந்து அழைச்சிட்டு போறோன்ற நம்பிக்கையை நமகா கொடுக்கணும். இந்த நம்பிக்கையை நமகா எப்படி கொடுக்குறது? ஸோ யாத்ரா சர்வீஸில் நம்ம இன்னும் டீப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நிறைய பேக்கேஜஸ், ஐட்னரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு கூட்டின்னு போகிற ஒரு பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்கு. நீங்கள் ஜோதிடர்களுக்கு ஆப் நிறைய இருக்கு, நீங்கள் அதை விட அதிகமாக இன்னைக்கு டூரிசம், பில்கிரிமேஜ் டூரிசம்ங்கிறது நிறைய இருக்கு. அப்போ நம்ம என்ன யோசிச்சோம்னா, நிறைய பேர் போகாத பார்க்காத இடங்கள் ஆன்மீகம் சம்பந்தமா எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது மூலமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு கொடுக்கணும். மகாபெரிவா பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மகாபெரிவா பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அப்போ நான் என்ன யோசித்தேன், மகாபெரிவா ஜனனம் பண்ண இடத்துல இருந்து அவர் முக்தி அடைஞ்ச காஞ்சி மடம் வரைக்கும் அவர் பிறந்த வீடு இன்னும் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில், அவர் சந்நியாசம் எடுத்துட்ட குளம் இருக்கு, அவர் கும்பகோணத்துல நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி அங்க இருக்கு, அவர் கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச காஞ்சி கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு, கடைசியா போய் அவர் முக்தியான இடம் அங்க காஞ்சி மடத்துல இருக்கு. இதுதான் நம்ம அவருக்கான தீம். அவரோட டிவோட்டிஸா இருக்கிறவாளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும், மகாபெரிவா டிவோட்டிஸ்க்கு. அந்த மாதிரி பண்ணணும்னு என் மனசுல ஆசை. அப்ப நான் என்ன யோசித்தேன், வயசானவால நம்ம கூட்டின்னு போறோம் அப்படின்னா, கூட்டின்னு போகிறது பெருசு கிடையாது, கூட்டின்னு போகிற இடமும் அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவளை கேரிங்கோட கூட்டிகிட்டு போவோம். அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், வயசானவங்களுக்கு என்ன தேவை. ஸோ முதல் விஷயம், ட்ராவல் பண்ணுறப்போ அந்த இடங்கள் பற்றி, அந்த வரலாறு பற்றி, இப்போ மகாபெரிவாளோட அதிசயங்களை பற்றியும் அவர் பண்ணுற மிராக்கிள்ஸ் பற்றி நன்னா தெரிஞ்ச ஒருத்தரை அவர் கூட கூட்டிட்டு போய் அந்த கதைகளையும் புராணங்களையும் பிரவச்சனத்தையும் சொல்லி கூட்டின்னு வரது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நமகா எந்த இடத்துக்கு கூட்டின்னு போனாலும் அதோட ஹிஸ்டரியை சொல்லி தான் கூட்டின்னு போவோம், அதோட இன்னும் வேல்யூபிளாக கட்டுறது. ரெண்டாவது விஷயம், ஒரு ஷேர்டு கேர்டேக்கர் கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் இருப்பாங்க. நர்ஸ் வேற, கேர்டேக்கர் ஒரு பைய எடுத்துன்னு போய் வைக்கணும், ஒருத்தரை கூட்டின்னு போய் அங்க உட்கார வைக்கணும். யாருனாலும் கண்டிப்பா ஒருத்தரோ ரெண்டு பேரோ நம்ம அனுப்பதான் போறோம். சரி, ஷேர்டு கேர்டேக்கர் கண்டிப்பா இருப்பாங்க. மூணாவது, ஒரு நர்ஸ் கூடவே டிராவல் பண்ணும். சரி, ஒரு நர்ஸ் கூடவே டிராவல், திடீர்னு வாந்தி வரும் உங்களுக்கு, ஏதாவது தலைய சுத்தும் கண்டிப்பா, அதனால ஒரு நர்ஸ் கூடவே இருப்பாங்க. சரி, அதெல்லாம் நாங்க தாண்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம எந்தெந்த ஊருக்கு கூட்டின்னு போறோமோ கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடியே அந்தந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப் பண்றோம். அதனால இத பாக்குற பசங்க அவங்க பேரண்ட்ஸை தைரியமா நம்ம கூட அனுப்பலாம். இப்போ நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த பயணம்ன்றது ஒரு சாதாரண பயணம் கிடையாது. ஒரு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் அன்பர்களையும் எல்லாரையும் ஒரு புள்ளி கீழே கொண்டு வரணும். ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவங்க அறிவியலை ஏற்றுக்க மாட்டாங்க, அறிவியலை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த டெக்னாலஜி நீங்கள் சொல்லி பெரியவங்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் பெரியவங்களுடைய விஷயத்த இந்த தலைமுறையினருக்கு புரிய வைக்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இது எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும். இது வந்து ஒரு பெரும் பணி நீங்கள் எடுத்திருக்கிறது. உங்களுடைய இளைஞர் டீம் எல்லா டீமும் சேர்ந்து எடுத்திருக்கிறதுன்றது ஒரு பெரும் பணி. இந்த பணியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு? இந்த சவால்கள்லாம் சந்திக்கிற நிலைமையில போதும்டா, இது நம்மளால முடியாது, நமக்கு சக்திக்கு மீறின விஷயமா இருக்குது அப்படின்னு விடுறதுக்கு எங்களுக்கு 1000 காரணங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு முதல் முகமா உங்களை வச்சு நமகா வரலான்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை தாண்டி முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட அப்பா, அம்மா, பாட்டி. அதையும் தாண்டி அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு இந்த ஒரு மிகப்பெரிய புனிதமான விஷனுக்கு கூட இருக்கிற என்னோட கோஃபவுண்டர்ஸும் நண்பர்களும், பாசும் கோபாலகிருஷ்ணனுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எத்தனையோ பேர் தன்னோட பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக எங்களை வழிநடத்தி கூப்பிட்டு போறதுக்காக, முக்கியமா உங்களை மாதிரி இன்னைக்கு நீங்க பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணதுனால இது வந்தது. அது அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது 100க்கு 100 இந்த விஷயத்துல உண்மை. எதுவுமே எங்களால் நடக்குது, உங்களை மாதிரி மனிதர்களை பாக்குறோம், அடுத்த காரியம் நடக்குது, அவ்வளவுதான். நாங்க பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் தான். டென்சிங் வந்து இமயமலையை முதல்ல ஏறினவர், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவர், முதல்ல போய் ஏறினவர் டென்சிங்.
பெரும் போராட்டம், சாதாரண போராட்டம் கிடையாது. பல முறை உயிர் தப்பினவர். ஒரு முறை 2 முறை இல்ல. பல முறை உயிர் தப்பின. டென்சிங் சொல்றாரு, "நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு கேட்டப்போ, என்னுடைய மனதுக்கு நன்றி சொல்லணும்னாரு." எத்தனையோ முறை இந்த முயற்சியை கைவிட்டுறலாம், எத்தனையோ முறை போராட்டம் வரும்போது கூட, ஒரு முறை கூட என் மனம், "உன்னால் முடியாது, நீ இறங்கிடுன்னு" என் மனம் சொல்லல. என் மனதிற்குத்தான் என்னுடைய முழு நன்றி அப்படின்னாரு. அப்ப எப்பயுமே மனதை கைவிட்டறக்கூடாது. கண்டிப்பா. இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி என்ன விஷயம்னா, எங்கள இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தது தெய்வமும், மனிதர்களும் மட்டும்தான். ம்ஹ்ம். இத ஒரு ரூம்க்குள்ள ஒருத்தன் ஐடியாவா யோசிச்ச ஒரு விஷயம், இன்னைக்கு மக்களுக்கு சேவையா வந்து இந்த இடத்துல நாங்க நிறுத்திட்டோம். எப்படி நிறுத்துனோம், என்னென்ன கடந்து வந்தோம்னு திரும்பி பார்க்கும்போது தான், "எப்புட்றா வந்தோம் நம்ம? எப்புட்றா பண்ணோம்?" அப்படிங்கிற மாரி இருக்கு. கரெக்ட். ஆனா, இத வந்து சக்சஸ்ஃபுல்லா மக்களும், இத சார்ந்த மத்த புரோகிதர்களும், ஜோதிடர்களும் பயனடைஞ்சு இது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, நெறைய மனிதர்களோட அனுபவம் எங்களுக்கு தேவைப்படுது. வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவைப்படுது. அதாவது எப்பயுமே ஒரு நிலத்த வச்சு நிலத்த உருவாக்கிட முடியாது. நீர வச்சு நீர உருவாக்கிட முடியாது. காற்ற வச்சு இன்னொரு காற்ற உருவாக்க முடியாது. ஆனா, ஒரு தீபம் இருந்ததுன்னா பல தீபத்த உருவாக்க முடியும். நெருப்பு வந்து டைனமிக் எனர்ஜி. அதனால தான் யாகங்கள்ல, யஜ்யங்கள்ல நெருப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, நெருப்பினால் பல நெருப்புகள் உருவாகும். ஒரு தீபத்தினால் பல தீபத்தை உருவாக்க முடியும். நெருப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, தேவர்களின் தூதன் தான். அக்னி தேவன் தான். ம். அப்படியான இந்த நமகான்ற இந்த நெருப்புல நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரம் நமகன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணக்கூடிய மந்திரம் நமக. அப்படியா எப்படி ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை ஏற்றிவிட முடியுமோ, இந்த நமகன்ற இந்த தீபத்தை வைத்து எத்தனையோ தீபங்களை ஏற்றக்கூடிய பெரும் வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். கண்டிப்பாண்ணா. ரொம்ப நன்றி. உலகத்தினுடைய மிகப்பெரிய பயணங்கள் வீட்டு வாசலில் தான் தொடங்குதுன்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் தனித்து தான் சிந்திச்சிருக்காங்க. ஒரு தெருல நடந்து வரும்போது சுற்றி கருகி இருக்கு, தெருவெல்லாம் கருகி இருக்கு, தீபங்கள் எல்லாம் கருகி இருக்கு, குப்பையா இருக்கு தெருவெல்லாம். அப்போ ஒரு இளைஞன் யோசிக்கிறாரு, இந்த வெளிச்சத்தை குப்பைகள் இல்லாமல், கருகின புகைகள் இல்லாமல் நான் வெளிச்சத்தை உருவாக்குனேன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. எப்படிப்பா உருவாக்க முடியும், நெருப்பு இல்லாமல் எப்படி நீ வெளிச்சத்தை உருவாக்குவேன்னு. அவர் சொல்றாரு, இந்த புகை இல்லாமல், குப்பைகள் இல்லாமல் நான் இப்படி ஒரு வெளிச்சத்தை உருவாக்குவேன்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4.5 வருஷம் போராடுறாரு. 4.5 வருஷம் போராடி 2000 முறை அந்த பல்பை கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆல்வா எடிசன். 2000 முறையும் வெடிச்சது, 2000 முறையும் எரிஞ்சது. ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா 10 நிமிஷத்துல எரிஞ்சிடும், இல்ல வெடிச்சிடும். அவரை பைத்தியம் நாங்க. அவருக்கு ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. எல்லா போராட்டத்தையும் தாண்டி 2000 முறை தோர்த்ததுக்கு அப்புறம் எடிசன் சொல்றாரு, நான் தோற்கல, 2000 முறையும் அந்த பல்பு எதனால எரியாதுன்றதை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் பண்ணா எரியாது, இதெல்லாம் பண்ணா எரியாது, எது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை கண்டுபிடிச்சு அது பூராமே என்னுடைய கற்றல் அப்படின்னாரு. கடைசியா ஒரு நாள் அந்த பல்பு எரிஞ்சிருச்சு. வச்சு பார்த்தாரு, 1/2 மணி நேரம் பல்பு எரிஞ்சிருச்சு. வெடிக்கும்னு நினைச்சாரு, வெடிக்கல. திரும்ப 2 மணி நேரம் ஆச்சு, எரியும் நினைச்சாரு, எரியல. ஒரு கட்டத்துல உண்மையிலேயே டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்குள்ளர இதை கொடுத்துட்டா அது எரிஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது. ஏன்னா அவருக்குள்ளர அந்த எல்லாமே இருந்தது. இந்த டங்ஸ்டன்ற ஃபிலமெண்ட் கிடைக்கிறதுக்கு தான் அவருக்கான அந்த நேரம் எடுத்த நேரம் அது அந்த கற்றலின் மூலமாகத்தான் வரும். கண்டிப்பா. இந்த பிரபஞ்சத்துல மனிதன்ற சுரூபம் நமக்கு வர்றதுக்கே புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லா, மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்றை தாவர சங்கம் போன்றார். இவ்வளவு எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான்ப்பா மனிதனே ஒருத்தர் வர முடியுன்றார். இட்ஸ் அன் எவாலுவேட்டிங் ப்ராசஸ். இந்த நமகான்ற இந்த ஆப் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம், பெரும் ஆயுதம். இது எவாலுவேட் ஆகிட்டே வரணும், எவாலுவேட் ஆகிட்டே வரணும். ஒரு கட்டத்தில் இந்த நமக ஆப் வந்து இந்தியா மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆப்பாக இது வரணும். அதற்கு இறைவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கணும், மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் வட்டத்தை கொடுக்கணும், மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்களினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கணும். இப்படியான ஒரு பெரும் சக்தியை இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும். கண்டிப்பா. அதோட முதல் செங்கலை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு கவிதை போல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு வார்த்தையாக நம்ம இணைந்தமைக்கு எனக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படியான ஒரு இளைஞர்கள் முன்னெடுத்துல நாமும் அங்கே நிற்கிறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ மக்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள் என்னன்னா, என்றைக்குமே ஒருத்தர் வளர்ந்து வரும்போது நம்ம செய்ய வேண்டிய பெரிய விஷயம், முதுகுக்கு பின்னால் பண்ண வேண்டிய விஷயம் தட்டி கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை அவர்களை வளர வைக்கும், ஒரு வாழ்த்து அவர்களை வளர வைக்கும், ஒரு சின்ன விஷயம் அவங்களை ஊக்குவிக்கும். ஊக்குவிப்பவனை கூட சரியான முறையில் நீங்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான்னு சொல்லுவார் வாலி. அப்படியான முறையில் இந்த இளைஞர்கள் கேட்பது என்னன்னா, உங்களுடைய ஒரு ஊக்குவிப்பு, உங்கள் மக்களினுடைய பேர் ஆதரவு.
இந்த பிளே ஸ்டோர்ல இருக்குல்ல ஆப் இருக்கு. நான் பிளே ஸ்டோர்ல இருக்குண்ணா ஆப். அதான் நான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட்டமா ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் லான்ச்ல இப்போ கரண்டா பண்ணியாச்சு நம்ம. ஸோ மக்கள் வந்து தங்களோட ஜோதிட சம்பந்தமான கேள்விகளை நம்ம நமஹா கேட்கலாம். ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கலாம். பிளே ஸ்டோர்ல நமஹா ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துடும். ஜோதிடர்களும் கன்சல்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து புரோஹிதர் லான்ச் பண்ண போறோம். புரோஹிதர்களும் அர்ச்சகர்களும் வந்து சேவை பண்ணணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். சிறப்பு. அவங்களுக்காக வெயிட்டிங். அவங்களும் நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்ல டவுன்லோட் பண்ணி அவங்க அப்ளிகேஷனை அவங்க கொடுத்தாட்டாங்கன்னா அடுத்த கட்டம் புரோஹிதர் யாத்திரைன்னு நம்ம எல்லாத்தையும் லான்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் தாண்டினா மக்களோட ஆதரவும் வேணும். இது அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், இதை பார்க்குற மக்களில் யாராவது எங்களை கைட் பண்ணணும், எங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கணும். எனக்கு இந்த சில விஷயங்கள் அனுபவங்கள் இருக்குது, இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களை கைட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட சிஷ்யர்களாகவே நாங்கள் இதை மேற்கொண்டு பல மக்களோட சிஷ்யர்களாக இருந்து இதை நல்லபடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்னு நான் நம்புறேன்னா. அருமை அருமை. நமஹா ஆப்பை பற்றிய இன்னும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டாங்கன்னா போதும். நம்பரை தொடர்பு கொண்டா போதும். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த கேள்விகள் இருந்தாலும் இதன் மூலமாக நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு பெரிய தொடர்பாக இருக்கும். அதையும் தாண்டி அவங்க பிளே ஸ்டோர்ல நமஹா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்பர் இல்லை, உங்களுடைய நண்பர் அப்படி வச்சுக்கலாம். நமஹாவோட டேக்லைனே நம்ம என்ன வச்சிருக்கோம், நமஹா உங்கள் ஆன்மீக நண்பன் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். அதாவது தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிருக்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டுன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும். பிறக்கும் போதே பிபியும் சுகரும் கூடயே பிறந்துருமா. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய மலையிலிருந்து ஒரு மூலிகை வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும். அப்படியா எங்கோ இருக்கக்கூடிய இந்த ஆப் இல்லையா உங்கள் கைகளுக்குள் வந்து உங்கள் வாழ்க்கையை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாக இந்த நமஹா கண்டிப்பா இருக்கும். ஒரு பெரிய விஷயம். இந்த பயணத்தை வெற்றிகரமாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு தம்பிகளுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.